ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு அற்புதமான தர்ப்பணம் ப்ளஸ் நாகதோஷத்திலிருந்து ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சில பூஜை முறைகள். இது என்றைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை சதயம் கூடிய ஒரு நன்னாளில் அன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஒரு 9 மணி 9:30 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்கும். அன்றைக்கி ஒரு சந்திர கிரகணம் ஒன்று உண்டு. ஆனால் அது இந்தியாவில் தெரியாது. இருந்தாலும் பிரபஞ்சத்தில் ஒரு கிரகணம் ஒன்று ஏற்படுது. ராகு பகவான் சந்திர பகவானை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு. அந்த நேரத்தில் நாம் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் அலாதியானது. இந்தியாவில் தெரியணும் அப்படிலான்ட்டு இல்லை, பிரபஞ்சத்தில் நடக்குது. அது ஏன் எவ்வளோ இந்த மாதிரி ஒரு 3-4 கிரகணங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணாமல் இதுக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிதிருக்காரகன்ட்டு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் போயிட்டு கேது பகவானோட சேர்ந்துருக்கார். இந்த ராகு கேது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இவங்க தான் பிதிர்களுக்கு அதிபதிகள். இதில் ரொம்ப ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம், அந்த சூரிய பகவான் பிதிர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மகம். அந்த மகம் நட்சத்திரத்தில் கேது பகவானோடு சேர்ந்து சூரிய பகவானும் இருக்கிறாரு. இந்த பக்கம் ராகு பகவானோடு சேர்ந்து ஒரே வீட்டில் சந்திர பகவான் இருக்கார். இப்படி சூரிய சந்திரர்கள் ராகு கேதுக்கு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வேலையில் நம்ம பொதுவாகவே நம்ம முன்னோர்களுக்கு ஒரு எள்ளும் தண்ணியும் வார்த்தாச்சுன்னா மிகப்பெரிய அனுகிரகம் உண்டு. மிகப்பெரிய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. ஸோ அதனால தான் சொல்கிறோம், அந்த காலையில் அந்த 8 மணி சம்திங் 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே கூட நீங்கள் பண்ணலாம். அந்த சமயத்தில் ஒரு தர்ப்பணம் பண்ணுறது நிச்சயமாக மிகப்பெரிய அனுகிரகம் நம்மளோட முன்னோர்கள்கிட்ட இருந்து நமக்கு உண்டு. அதை தொடர்ந்து அன்றைக்கி சர்ப பலி அப்படின்ட்டு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. இந்த சர்ப பலின்னா அது ரொம்ப நிறைய விஸ்தாரமான பூஜைகள் நிறைய உண்டு. பட் எல்லாரையாலையும் எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படி பார்த்தாச்சுன்னா சிரமம் தானே. பட் ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணலாம். அன்றைக்கி எப்படியாவது போய் ஒரு நாகாபரணம் தாங்கிய ஒரு சுவாமி, பொதுவாகவே சிவபெருமான் நாகாபரணத்தோடு தான் இருப்பார். அதே மாதிரி நாகாத்தம்மன் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுலேயும் புற்று வடிவில் இருக்கக்கூடிய லிங்கங்கள் எங்கேனும் தென்பட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஒற்றியூர் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுறதே அலாதியான அனுகிரகம் உண்டு. நிறைய பூஜை முறைகள் இருந்தாலும் அட்லீஸ்ட் தரிசனமாவது பண்ணிக்கணும். அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அஸ்திக சித்தரோட காயத்ரி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, ஏன்னா இந்த சர்வபலி திருநாளே அஸ்திக சித்தரும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணகர்த்தா இந்த மாதிரி ஒரு நாள் வருவதற்கு. அதனால் அவரோட காயத்ரி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சொல்கிறதும் ரொம்ப உத்தமம். ஏன்னா இந்த சர்வபலின்றது இது பொதுவாக ஒரு ஆவணி பௌர்ணமி ஒட்டி வரும். பட் ஆனால் அன்றைக்கி பார்த்தாச்சுன்னா ராகு பகவானோட திருநக்ஷத்திரத்தில் வருவது தான் மிகவும் உன்னதமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்படி ராகு பகவான் நட்சத்திரம் சதயத்தில் இந்த மாதிரி சர்வபலியெலாம் வருமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அரியுது. அதனால் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு ஜாதகத்தில் இல்லைப்பா ராகு கேதுக்குள்ளே யாருமே இல்லை அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. வாத்தியார் சொல்கிறாரு, நம்ம இப்போது ஏதேனும் ஒரு கால விரயம் பண்ணிகிட்டே இருக்க பாருங்களேன். இந்த சும்மானாவே இருக்கிறது, அதாவது என்ன சொல்கிறதுனா இந்த தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறது, இந்த புறம் பேசுவதெல்லான்றாங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணி ஏதேனும் ஒரு காலத்தை விரயம் பண்ணிடுறோம் வச்சிங்களேன், அதுவும் காலசர்ப்ப தோஷத்தில் நம்மளை இட்டுன்னு போய் நல்லா மாட்டி விட்டுருமா. ஸோ அதனால தான் ஏதேனும் சும்மா இருக்கும்போது ரிட்டையர்ட் பர்சனாக இருந்தால் கூட ஏதேனும் அவ்வப்போது ஒரு காயத்ரி ஜபம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். அதுலேயே நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த நாளில் காயத்ரி ஜப நாள் தான் அது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காயத்ரி ஜபம்னா அந்த அந்த பிரம்ம காயத்ரி தான் முக்கியம். கூடுதலாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அஸ்திக சித்தரோட காயத்ரின்னு சொல்லுங்கள். அந்த அஷ்டநாக தேவதா மூர்த்தியோட காயத்ரின்னு சொல்லலாம், தப்பே இல்லை. இதெல்லாம் பண்ணுறதுனால என்னப்பா பார்த்தாச்சுன்னா மிகப்பெரிய நமக்கு என்னென்னா
இந்த காலம் தாமதம்ன்ட்டு ஒரு மிகப்பெரிய வேதனை ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் உண்டு. அது என்ன கால தாமதம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த கல்யாணம் ஆக வேண்டிய வயசில் கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கல, குழந்த பிறக்க வேண்டிய காலத்தில் குழந்த பிறக்கல. இப்படி எல்லாமே தள்ளி போகுது, எல்லாமே தடையாக இருக்கிறதுக்கெல்லாம் மெயினான ஒரு காரணம் இந்த சர்ப்பதோஷம்தான். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு காரணம். ஸோ அந்த மாதிரி ஒரு காரணங்கள்லாம் இருந்தால் குறைவதற்கும், நம்மளுக்கு இனிமேல் வராமல் இருப்பதற்கும் இந்த ஒரு அற்புதமான நாள். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை சதயத்துக்கு இன்னொரு அற்புதமான ஒரு திருப்பெயர் உண்டு, புரந்தர வெள்ளி அப்படின்ட்டு. ஏன்பா வாத்தியார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஏதாவது புதுசாக அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக மகா உத்தமமான சித்தர் அவரோட வார்த்தை, அவரோட வாக்கு எப்பயுமே பொய்க்காது. அதன்படி இந்த புரந்தர வெள்ளி காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் பன்மடங்கு பலன்களை தரோம். அதில் கூடுதலாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, காலையில் தர்ப்பணம் பண்ணும் போதும் சரி, நம்ம இந்த மாதிரி நாக வடிவில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசனம் பண்ணும் போதும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அக்னி காரியம், அதாவது அக்னி காரியம்னா யாரும் ஹோமம் பண்ண முடியாது, அந்த ஹோமத்துக்கு ஈடான ஒரு பலன்கள் ஒன்று உண்டுன்னா நிறைய தீபம் பண்ணுங்கள், தீப தானம் பண்ணுங்கள். தீபதானம் மீன்ஸ் அந்த கோயில்களுக்கு எண்ணெய் கொடுக்கறது, விளக்குக்கு ஏதேனும் சம்திங் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நிச்சயமாக நம்மளோட அந்த பூஜா பலன்கள் நமக்கு அதுக்குரிய பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக முன்னோர்கள் ராசி திரண்டு இருக்கும். ஏன்னா அந்த ராகுகேதுக்குள்ளே சூரிய சந்திரர்கள் ப்ளஸ் பிரபஞ்சத்தில் ஒரு கிரகணம் இவ்வளவும் நடக்கும் பொழுது நம்ம முன்னோர்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நமக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் குருவர்களால். ஓம்.